ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க, லோயர் ஆகட்டும் ஹையர் ஆகட்டும் எல்லோரும் எப்படி எழுதுனீங்க அப்படின்றத கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் எப்பவும் போல் எகெயின் சேம் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கு எல்லாமே ஒரு சின்ன வீடியோவாக இந்த விஷயத்தில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். முக்கியமான விஷயம் அப்புறம் சிலபஸ் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது எல்லாமே தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படின்றத தயவு செய்து சொல்லுங்கள். லோயர் அண்ட் ஹையர் ரெண்டு பேரும் எப்படி எழுதுனீங்க, நல்ல மார்க்ஸ் ரீச் பண்ணுவீங்களா, படித்த விஷயங்களே வந்திருந்ததா அப்படின்றத கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. ஐ ஹோப் எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லோருக்கும் நல்ல மார்க் கிடைக்கட்டும். எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு எப்போ ரிசல்ட், அடுத்தது உடனே அதே கொஷின் தான் இல்லையா? எப்போ ரிசல்ட் சபா அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? அவங்களுக்கும் ஒரு டைம் வேணும் இல்லையா? அவங்க கரெக்ஷன் பண்ணி முடிச்சு அது ப்ராப்பராக என்ட்ரி போட்டு யார் யாருக்கு என்ன அப்படின்றத அனுப்புறதுக்கு அதுக்குன்னு ஒரு டைம் வேணும் இல்லையா? ஸோ தயவு செய்து உடனே எப்போன்னு திரும்ப ஒரே கருத்துக்களை கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன், பட் நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா அப்படின்றதே எனக்கே தெரிய மாட்டேங்குது. திரும்ப அதே கேள்வி கேட்குறீங்க. நானும் திரும்ப ஒவ்வொரு வருஷமும் 2 எக்ஸாம், அந்த ஆகஸ்ட்டும் சரி ஃபெப்ரவரியும் எக்ஸாம் முடிஞ்ச உடனே திரும்ப சேம் கொஷின், நானும் இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே வீடியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். பட் அகெயின் அதே கொஷின் வருது. ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்துடும் அப்படின்னா அது எப்படி முடியும் இல்லையா? ஸோ ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அட்லீஸ்ட் 1 மந்த்தாவது அதுக்குள்ளேயாவது ஆகும் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு நியூ சிலபஸா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நியூ சிலபஸ் எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆகலை. விஷாரத் பூர்வாதுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, ஓகேவா? விஷாரத் பூர்வாத் மட்டும் ஆல்ரெடி நாம் ஆகஸ்ட்லேயே சேஞ்ச் ஆகிருந்தது. அதாவது நியூ சிலபஸ் +2 ஓல்டு சிலபஸ் இருந்தது. அப்போ ஓல்டு சிலபஸும் எழுதலாம், நியூ சிலபஸும் எழுதலாம், ஓகேவா? ஆனால் இனிமேல் அந்த ஓல்டு சிலபஸ் கிடையாது, ஓகேவா? கட் பண்ணிடுவாங்க. ஃபெப்ரவரியிலேருந்து வெறும் நியூ சிலபஸ் மட்டும்தான். பிரவேசிக்கா ஆல்ரெடி லாஸ்ட் இதுலேயே நியூ சிலபஸ் மாறிடுச்சு, ஓகேவா? ஸோ அப்போது எல்லாமே ஓல்டு சிலபஸ் தான். அதாவது இப்போ இந்த விஷாரத் பூர்வாதுக்கு மட்டும் நியூ சிலபஸ், பிரவேசிக்காவில் ஆல்ரெடி நியூ சிலபஸ் மாறி இருந்தது இல்லையா? ஸோ அதே தான், ஓகேவா? ஸோ அப்போ அது எல்லாமே ப்ராப்பராக அவ்வளோதான். சேம் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷாரத் பூர்வாதுக்கும் பிரவேசிக்காவுக்கும் நான் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? கொஞ்ச நாளாக எனக்கு புக்ஸ் வாங்கி ரெடி பண்ணி எல்லாமே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ கூடிய சீக்கிரம் விஷாரத் பூர்வாத் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? நியூ சிலபஸ் புக்கோடது. அப்புறம் கான்வெகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது கேட்டிருந்தீங்க. பிரச்சாரக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே சபா எக்ஸாம்ஸ் ஜென்ரல் டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் அப்படின்ற அந்த வீடியோவில் எல்லா பிளேலிஸ்ட்டுமே இருக்குது, ஓகேவா? அதில் எல்லா வீடியோஸுமே இருக்குது. கான்வெகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. பிரச்சாரக்கு வரைக்கும் எப்படி நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே இருக்குது, ஓகேவா? ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் இப்போது டைம் எல்லாருமே ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க இது வரைக்கும். இனிமேல் தயவுசெய்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா இருக்கிறதே 6 மந்த்ஸ் தான். அப்படிங்கும்போது இருக்கிற டைமை இனி நல்லா யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக படிச்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. இப்போது ஸ்டார்டிங் பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஃபஸ்ட்டு புக்கை பார்க்கணும், ப்ராப்பராக எந்த மாதிரி நாம் கொஷின் பேப்பரை கம்பேர் பண்ணி நம்ம லெசனை எப்படி அணுகணும், எந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன லெசன்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் படித்தா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் எல்லாத்துக்குமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு வீடியோ இருக்கும், ஓகேவா? பிரவீன் பூர்வாத் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஹவு டு கெட் ஹை ஸ்கோர் அப்படின்றது இருக்கும். அப்புறம் புக்ஸை எப்படி பார்க்கணும், எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே ராஷ்டிர பாஷா, பிராத்மிக், மத்தியமா எல்லாத்துக்குமே இருக்குது, ஓகேவா? ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இருக்கிற டைமை தயவுசெய்து நல்லா யூஸ் பண்ணி படிங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாமல் அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் இருக்காதீங்க. ஸோ தயவுசெய்து நல்லா படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க, எந்த ஒரையும் பண்ணிக்காதீங்க. ஸோ தயவுசெய்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா படிங்க, ஓகேவா? இப்போ இருந்தே நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.